இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீச் ஸ்டேஷனில் இருக்கும். பீச் ஸ்டேஷனில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து அத்தோ. நாங்கள் இப்போ வேளச்சேரியிலேருந்து வரோம் சாப்பிட்றதுக்காக. ஆமாம் சார், நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக இங்கே தான் சார் வந்து ரெகுலராக சாப்பிடுவோம். ஓ, அப்போனா இந்த ஃபேமஸே இந்த கடை தான். இந்த கடை தான். ஆமாம் சார், கண்டிப்பாக. இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க சார். என் பேர் தீபக். ஓகே, எத்தனை வருஷமாக இங்கே சாப்பிட்றீங்க? நான் ஒரு 10 இயர்ஸாக சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால், வெளியே கொஞ்சம் ஸ்பைஸியாக தெரியும். அதாவது அந்த சில்லியோடைய ஃப்ளேவர் அப்படியே தெரியும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் ஆகும். பட் இங்கே வந்து ஒரிஜினலாக சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ஃபேமஸ்? அத்தோவா? தட் மீன்ஸ் அத்தோவா இல்லை ஃப்ரைட் அத்தோ? இல்லை, அத்தோ தான் ஃபேமஸ். என் பேர் யுவனேஷ். நான் அந்த தாம்பரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். ஆமாம், ஸோ சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்தோம். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இங்கே நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு. ஆமாம், ஸோ செம்மையாக இருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அத்தோ ஒன்று சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரைட் ஒன்று ஆர்டர் பண்ணி. I'm Gajendra Babu. நான் தெரிஞ்சு 4 வருஷமாக இங்கே சாப்பிட்றேன். This is very nice and good. ஓகே, இங்கே பீச் ஸ்டேஷனில் நிறைய கடை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கடையில் மற்ற கடையில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, சாப்பிட்டு போனால் நைட்டில் எந்த பிரச்சனையும் வயிற்றில் எதுவும் இல்லை. ஓகே 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 மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஓகே ஓகே. So we love this and like this. ஃப்ரைடும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரைட் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக் மசாலான்னு ஒன்று இருக்காமல் அதுதான் சாப்பிட போகிறோம்.
ஸோ என்னென்னா இப்போ மற்ற கடத்துலாம் வெளியில் வந்து நின்று கூப்பிட மாட்டாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. இந்த கடையில் மட்டும் தான் வெளியில் வந்து நின்று கூப்பிட்றாங்க. ஏன்னா அப்போ கூட்டமும் அதிகமாக இருக்குது. நம்ம மார்க்கெட்டிங்கும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டு தானே மார்க்கெட்டிங்கும் இருக்கும் அவங்க இடத்துல. ஸோ டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் கூட்டமும் அதிகமாக இருக்குது. மற்ற இடங்களில் விட இங்கே ரொம்பவே ரேட்லாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரேட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, இதை ரேட் மட்டும் சொல்லிடுறேன். அத்தோ ஏதாவது இங்கே அத்தோ சின்ன பிளேட் 50 ரூபாய்க்கு விற்கிறோம், பெரிய பிளேட் 60 ரூபா. பார்சல்னா 60-70க்கு விற்கிறோம். 10 ரூபா அதிகம் பார்சலுக்கு. அண்ட் ஃப்ரைடு எல்லாமே ஒரே ரேட் தான். அதுவும் சேம் ரேட். ஆமாம், சேம் ரேட் தான். அண்டு மொய்ங்கா அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு 60 ரூபா, பார்சல் 70 ரூபா மொய்ங்கா. ஓகே, நான் முட்டை எவ்வளோண்ணா? முட்டை மசாலா ஒன்று 15 ரூபா, பேஜும் 15 ரூபா. பேஜோ 15. சூப் எப்படின்னா? சூப்பு சாப்பிட்றதுக்கு பார்சல்னால் ஃப்ரீ தான். பேஜோ முட்டை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டா அதுக்கு தனியாக தனியாக. சூப்போட டேஸ்ட் எப்படி இருக்கும்? இது வந்து வாழைத்தண்டு சூப். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து இஞ்சியும் சேர்த்துருக்காங்க, ஃப்ளேவர் கூட வாயில். அண்டு மழை காலத்தில் குடிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது அஸ்தகீர். ஓகே, எத்தனை வருஷம் இங்கே கடை இருக்குது? இந்த இடத்துல வந்து 35 வருஷமாக கடை இருக்குது. 35 வருஷமாக கடை இருக்குது. இந்த கடையை பேர் எதனாச்சும் இருக்கா? பேர்லாம் இல்லை, அவர் ஓனர் பேர் தான் ஐயா. அது இப்போ முகமது இப்ராஹிம் அவர் பேர். அப்படிங்களா? ஆமாம். இது கரெக்டாக எங்கே இருக்குது இந்த லொக்கேஷன்? செகண்ட் லைன் பீச் ஸ்ட்ரீட். செகண்ட் லைன் ஜிடி கோட் பேக் சைடு. ஓகே, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். உங்கள் கடையில் தான் கூட்டம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ வந்து அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். அது என்ன நீங்கள் ஸ்பெஷலாக கொடுக்குறீங்க எல்லாருக்கும்? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் நார்மலாக போடுற மாதிரி தான் போடுறோம். கஸ்டமர் தேடி வர்றது விருப்பம் தான், அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து நீங்கள் மட்டும் தான் வந்து 35 இயர்ஸாக நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆமாம், நாங்கள் 35 இயர்ஸாக இறங்கியிருக்கோம். அதுதான் வந்து பீச் ஸ்டேஷன் ரோடு அது. ஸோ நீங்கள் இந்த பீச் ஸ்டேஷன் ரோட்லேருந்து வந்தாலே உங்களுக்கு இந்த கடை இருக்கும். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வாய்ஸ் தெரிவிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்புறமா தான் ஸ்டுடியோ உங்களுக்கு வரும்.